காடின் நடுவில் ஒரு குரங்கு மரத்தின் கிளையில் அமர்ந்து அலைக்கழித்து விளையாடிக் கொண்டிருந்தது. அது மிகவும் சுறுசுறுப்பாகவும் அறிவில்லாமல் செயல்படுபவனாகவும் இருந்தது. அதனுடைய துள்ளல் மற்றும் தமாசு மற்ற மிருகங்களுக்கு பெரும் கவலையாக இருந்தது. அந்த காட்டு ராஜா சிங்கம் அதனை பார்த்து குரங்கின் அசட்டுத்தனத்தை கண்டித்து, குரங்கே, நீ இப்படி அறிவில்லாமல் விளையாடி மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறாய். இந்த காட்டின் ஒற்றுமையை காப்பாற்ற உன் நடத்தை மாற்று என்றது. ஆனால் குரங்கு சிங்கத்தின் வார்த்தைகளை பயப்படாமல், ஓ சிங்கம், நான் இப்படி துள்ளி விளையாடுவதில் எந்த தவறும் இல்லை. நீயும் என்னைத் தவிர வேறு யாரும் கண்டிக்கவில்லை என்று திமிராக பதில் கூறியது. சிங்கம் அதன் அறிவில்லாத நடத்தை பற்றி கவலையுடன், குரங்கே, இங்கு ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். உன் அசட்டுத்தனமான செயல்களால் மற்ற மிருகங்கள் பாதிக்கப்படுகின்றன. இதற்கு ஒரு முடிவு வரவேண்டும் என்று கேட்டது. நாள் கடந்து கொண்டிருந்தது. ஒருநாள் குரங்கு துள்ளிக்கொண்டு ஒரு பெரிய குகைக்குள் குதித்தது. அது அந்த குகையில் ஏதேனும் புதிதாகவே இருப்பதாக நினைத்தது. ஆனால் அது சிங்கத்தின் இல்லம் என்பதை அறியவில்லை. சிங்கம் குகைக்குள் வந்தது. குரங்கின் திடீர் வருகையால் அதிர்ச்சியடைந்தது. நீ இங்கு எப்படி வந்தாய் என்று சிங்கம் குரங்கைக் கேட்டது. அப்போது குரங்கு, சிங்கம், நான் உன்னுடைய இல்லத்தை உலாவிக் கொண்டிருந்தேன். இங்கு என்னவோ புதிதாக இருப்பதாக நினைத்தேன் என்று பதில் கூறியது. சிங்கம் சிரித்தபடி, குரங்கே, உன்னுடைய அறிவில்லாத நடத்தை உன்னை மிகுந்த பாதிப்பிற்கு உட்படுத்தும். இவ்வாறு முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாமல் சிந்தித்து செயல்படு என்றது. குரங்கு சிங்கத்தின் வார்த்தைகளை புரிந்து கொண்டு, சிங்கம், நான் இப்போது உன் அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறேன். இனி அறிவுடனும் சிந்தனையுடனும் செயல்படுவேன் என்று வாக்களித்தது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அறிவுடனும் சிந்தனையுடனும் செயல்படுவது முக்கியம். குரங்கு போல் முட்டாள்தனமாக நடந்து கொள்வதை விட சிங்கம் போல் சிந்தித்து செயல்படுவோம். உங்களை யார் சிங்கம் என்பதை கமெண்ட் பண்ணுங்க.